இங்கே வந்தால் வடை கிடைக்கும். வடை, சுண்டல், பொங்கல், பூரி, இட்லி 4 வகை. 10 பேர் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு நிம்மதி. எனக்கு 74 ஆகுது. சும்மா கையில் தான் தூக்கிட்டு வந்தேன். கையில் தூக்கிட்டு வியாபாரம் பண்ணேன். ஒரு நாளைக்கு கூட வீட்டில் தங்க மாட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு கூட வடையை போட்டுக்கிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தெற்கு வீதி டர்பி ஷோரூமுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க சந்திரா டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். இவ்வளோ பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 74 வயசு பாட்டி தான் வந்து மார்னிங் டிஃபன் அண்ட் ஈவினிங் டின்னர் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த பாட்டி வந்து இட்லி, வடை இதெல்லாம் வந்து சுட்டு நடந்தே போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி கடை போட்டு சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லி சொன்னாங்க. இங்கே காலையில் வந்தீங்கன்னா சுட சுட இட்லி, பூரி, பொங்கல், அதுக்கப்புறம் தோசை, வடை, கூடவே வந்து சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, பூரிக்கு வந்து பூரி கிழங்கு, அது மட்டும் இல்லாமல் சுண்டலில் வந்து மசாலா சுண்டல் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டில் கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ளே போய்ட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேரு பண்றா. நான் 20 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த கடையை வச்சு. சும்மா கையில தான் தூக்கிட்டு வந்தேன். கையில தூக்கிட்டு வியாபாரம் பண்ணேன். அப்ப எங்க வீட்டு ஐயாலாம் இருந்தாங்க. இட்லி, பூரி, வடை இதை மட்டும் போட்டு பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நல்லா ஓடும். தமிழால கரையில சாச்சு விட்டாரு கோயிலுக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். 2வது அங்க மாத்தி மதுவெல்லாம் இடிஞ்சு போயிட்டுங்கவும் நம்ம கச்சா ஆபீஸ் கிட்ட கொண்டு வந்து ஒரு 10 வருஷம் போல போட்டிருந்தேன். திரும்பி இங்க கொண்டு வந்து இப்போ 10 வருஷமா போட்டு காலை கடை. இங்க வந்தா வடை கிடைக்கும். வடை, சுண்டல், பொங்கல், பூரி, இட்லி 4 வகை. வடை 6 ரூபா, இட்லி 6 ரூபா, பூரி 15 ரூபா, பொங்கல் 15 ரூபா. இவ்வளவுதான். தோசை போடுவோம். தோசையும் 15 ரூபா, 20 ரூபாய்க்கு மேல போடும். எல்லாம் விலை கம்மி தான். எனக்கு இது 10 பேர் சாப்பிடுற நிம்மதி. 10 பேர் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. அதுதான் எனக்கு நிம்மதி. எனக்கு 74 ஆகுது. சோடா கம்பெனி வச்சிருந்தோம். சோடா கம்பெனி கணக்கால் சாலையில சோடா கம்பெனி வச்சிருந்தோம். தேவி சோடா பக்தின்னு வச்சிருந்தோம். எல்லாம் எங்க பார்த்தாலும் அப்ப 50 காசு தான் நான் கலர் சோடாலாம். எங்க வீட்டுக்காரங்களுக்கு அந்த வேலை தான் தெரியும். அது செய்யறதுக்கு தெரியல. ஐயா இறந்த பிறகு அது செய்ய முடியல. அதை விட்டுட்டு அப்புறம் இதை நானாவே சும்மா உட்காந்து என்ன செய்யறது அப்படின்னு இட்லியை சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு போய் தமிழால கரையில இந்த இளநீ விட்டுறவங்க, ஆட்டோக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நானாவே ஐடியா பண்ணி இந்த மாதிரி வண்டி போட்டு அங்கேயே சூடா போட்டு வியாபாரம் பண்ணா நல்லா வியாபாரம் எல்லாம் ஓடும். சாப்பாடு டிஃபன்லாம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலா இப்ப வந்து நம்ம கடையில வடை வந்து ஃபேமஸா ஓடுறேன். நான் போடுற காலத்துல வடை எல்லாம் பெருசா இருக்கும். இட்லியும் எல்லாம் பெருசா இருக்கும். அப்ப விலையும் கம்மி. ஃபேமஸா ஓடும். பசங்க பள்ளிக்கூட்டு பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சாப்பிடுவோம். எல்லாம் ஓட்டி காலை டிஃபன் ஒரு 3000 பேருக்கு ஓடும். எனக்கு ஒண்ணும் கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கூட ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஒண்டிமாவே செய்வேன். இப்போ ஒண்டிமா செய்ய முடியல. அதனால ஆள் வச்சுக்க. இது ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு கூட வீட்டுல தங்க மாட்டேன். எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு கூட வடையை போட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பிடிக்கும். வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. வாங்க. இப்படியே என்ன வேணும், இட்லி வேணுமா, வடை வேணுமா, பூச்சி கேட்டுதான். புதுசா வர்றவங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இட்லி, சுண்டல், வடை, பூரி எது இருக்குது அதை தேவைப்பட்டதை வாங்கிக்கும். எல்லாமே இருக்கும். தோசை இருக்கும், இட்லி இருக்கும், எல்லாமே இருக்கும். எது எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கும். அவங்க சர்வீஸ் ரொம்ப நாளாக இருக்காங்க. இந்த அம்மா தான் இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆரம்பத்தில் கடை அப்படி நல்லா டேஸ்ட்டாக போடுவாங்க. ரொம்ப நாளாக இருக்காங்க. விலையெல்லாம் கம்மி தான். இட்லி 6 ரூபா. இந்த விலையெல்லாம் கம்மி தான். மற்ற இடத்தோட இது கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். சுட சுட நல்ல ஒரு பெரிய சைஸ் பூரி கிழங்கு, அது கூட சுண்டல் மசாலா, அப்புறம் ஒரு கரண்டி பொங்கல், ஒரே ஒரு இட்லி அண்ட் ஒரு வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் லாஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை எப்படி இருக்குன்ட்டு. வடை ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் அந்த பாட்டி சட்னியோடு எடுத்து எப்படி டேஸ்ட் பண்ணுங்கள்.
செம்ம சாஃப்டாக இருக்குது வடை. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க வடை. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆஹா, மினிமம் 2 வடையாவது சாப்பிடாம போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. பூரி டேஸ்ட் பண்ணலாம். பூரியோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஜெனரலாக இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இவ்வளோ பெரிய பூரி வந்து ரேராக தான் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது பூரி. அந்த பூரி கிழங்கோடு எடுத்து பூரி கிழங்கோடு எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அட்டகாசமான பூரி. அந்த கிழங்குக்கு பூரிக்கும் காம்பினேஷன் தரமாக இருக்குது. அந்த கிழங்குலையும் வந்து இந்த சுண்டல் போட்டு பண்ணியிருக்காங்க. கிழங்கு வந்து ரொம்ப ஸ்பேஷ் பண்ணாமல் கட் பண்ணி போட்டாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சூப்பராக வெந்திருக்கு. மஸ்ட் ட்ரை பூரி. பூரியும் அந்த சுண்டல் மசாலான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சுண்டல் மசாலாவோட அள்ளி அந்த சுண்டல் மசாலாவோட எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பூரி வித் அந்த சுண்டலோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லைட்டான மசாலா, அந்த சுண்டலுமே கரெக்டாக வந்துருக்கு. இந்த பூரியோட காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த பூரிக்கு வந்து அந்த பூரி மசாலாவும் சரி, இந்த சுண்டலும் சரி பக்காவாக இருக்குது. செம காம்பினேஷன், மஸ்ட் ட்ரை. அது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் அண்ட் இட்லி இருக்குது. சாம்பார் வாங்கிட்டு வந்துடும். சாம்பார் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா சுட சுட இருக்குது சாம்பார். பொங்கல் போகலாமா இட்லி போகலாமா? இட்லி போயிடலாம், பொங்கல் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இதான் அவங்க கொடுக்குற அந்த இட்லி. அந்த இட்லியை வந்து சாம்பார் வித் சட்னி ரெண்டுத்துலேயுமே கலந்துருச்சு. நல்லா தலை பிணைஞ்சு டேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கரைஞ்சி ஓடிடுச்சு. இட்லி டாப்பாக இருக்குது. லைட்டாக ரவரவையாக அரைச்சிருக்காங்க. இந்த சாம்பார் வித் சட்னி காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. மினிமம் ஒரு 5 இட்லி தாராளமாக சாப்பிட்லாம். அந்த சட்னியும் சரி, அந்த சாம்பாரும் சரி கொஞ்சம் திக்காகவே இருக்குது. அந்த இட்லியோட பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடிஞ்சு. நெக்ஸ்ட் பொங்கலும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணியிருக்காங்க. பொங்கலும் நல்ல தலைன்னு நல்ல கொலைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாமே நல்லா இருந்தால் என்னென்னு சொல்லுங்கள். ஒன்று கூட குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, குறையும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் தானே சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிற லோக்கலாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே வந்து நல்ல ஒரு தரமாக இருக்குது. அந்த பொங்கலும் சரி, இட்லியும் சரி, பூரியும் சரி, வடையும் சரி, அவங்க கொடுக்குற சாம்பார் சட்னியும் சரி நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. அந்த ஃபுட்டை வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அதில் செலக்டிவாக எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரு 2-3 கடைகள் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு கடை தான் இது. இங்கே வந்து கண்டிப்பாக மார்னிங் டைமில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதுன்னு இல்லை, இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. பொங்கல் வித் சட்னி. அந்த பாட்டிகிட்ட ஒரு கரண்டி போட சொன்ன பொங்கல் 2 கரண்டி 3 கரண்டி வாங்கிடலாம் போல. திரும்ப போய் வாங்கி சாப்பிட்ணும். பொங்கல் வித் சட்னியோட எப்படின்னு பார்த்தோம்னா சட்னி, சாம்பார், பொங்கல் எல்லாத்தையும் கலந்து ஃபைனலாக ஒரு பைட். எதையுமே நான் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். ஃபைனலாக பொங்கலை நல்லா அந்த சாம்பாரில் தளர பிணைஞ்சு தட்டை காலி பண்ணியாச்சு. ஸோ வேறு என்ன, இன்னொரு ரவுண்டு ஒரு பூரி, ஒரு இட்லி, ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.